ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை லூக்கா 18 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவனிடத்தில் போய், எனக்கு ஒரு எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். ஆமேன், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் ஒரு நல்ல ஒரு நியாயம் தீர்க்கிறதுக்காக ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்கு எந்த பிரச்சனையாலும் நியாயம் தீர்க்காம நம்ம ஒரு பிரச்சனை சந்தித்து கொண்டே இருந்தார், இந்த நாள்ல கூட தேவன் நம்மளுக்கு வந்து நியாயத்தை தீர்க்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஒரு தேசத்துல ஒரு நியாயாதிபதி இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு விதவி பெண்ணும் இருந்திருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில் போய் அவளுக்கும் அந்த விதவி பெண்ணுக்கு பக்கத்துலயும் அவளுக்கு பெரிதான பிரச்சனை, சண்டை போய் கொண்டே இருக்குது. அந்த சண்டைய இப்படிதான் அவளும் சமாளிச்சு பாக்குறா, சமாளிச்சு முடியல. அப்பனா போய் இந்த நியாயாதிபதிகிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது போய் சொல்றா. சொல்லும் போது அவன் அசிட்டை பண்ணிட்டு கண்டுக்காமையே இருந்திருக்கிறான். அப்பனா அவ விடல, தொடர்ந்து போய் சொல்லி கொண்டே இருந்திருக்காள். ஆமென், அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து போய் சொல்லும் போது அந்த நியாயாதிபதி என்ன செஞ்சிருக்காங்க, இது மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். அப்புறம் ஜெபத்துக்கு பதில் வரலன்னே நினைச்சு கொண்டே இருப்போம். அப்படியல்ல, இந்த நியாயாதிபதி என்ன செஞ்சாரா, ஏன்னா தேவனுக்கு பயந்தவனும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அப்பனா மனிதரையும் மதிக்கவும் மாட்டான். அதத்தான் இங்க பண்ணி இருக்கிறான். ஏன்னா தேவனுக்கும் பயப்படணும் தான், மனுஷர் மேல ஏன்னா என் மேல் அன்பு காட்டுவோல் பிறர் மேல் அன்பு காட்டும் தேவன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு பயப்பட்ட அந்த மனிதரையும் மதித்திருப்பான். அப்பனா அவனே கடவுளையே மதிக்கிறது கிடையாது, மனுஷரையும் அஷ்ட பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட போய் இந்த விதவை பெண் அடைக்கோருக்கா போய் 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 என்ன சொல்லுவா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சண்டை, எனக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா. தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும்போது அவனுக்கு கடவுளுக்கு பயம் இல்லாதவனே என்ன செஞ்சுட்டானா, ஏன்னா அவனுக்கு ஒரு மனசுல தோணி இருக்கு, இப்படியே நம்மளை தொல்லை பண்றாங்க, போய் நியாயம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தை விசாரித்திருக்காரு. ஆமென், அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிடுறோம், நம்ம கடவுள்கிட்ட சொல்லுவதில்லை. என்ன சொல்லாதனால என்ன நடக்குதுன்னா, நம்மளே இந்த பிரச்சனைய சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அப்ப ஒரு பிரச்சனையை மோதி கொண்டே இருக்கிறோம், பிரச்சனையிலேயே நம்ம இருக்கிறோம். அப்ப இப்படிதான் நம்ம இப்படிப்பட்ட கடவுளை அறியாதவனுக்கு மனசுல தோணி இருக்குதுன்னா, ஏன்னா கடவுள் பயம் இல்ல, ஏன்னா மனுஷரை மதிக்க மாட்டான், அவன் ஒரு நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவனுக்கே இப்படி நம்ம ஏதாவது நியாயம் செய்யணும்னு தோணும் போது, நம்ம தேவன் எப்படிப்பட்டவர், அன்பானவர், இனிமையானவர். நம்ம கண்ணுல கண்ணீர் வந்தா அவர் கலங்கி போயிடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்மள கூட, ஏன்னா நம்மளுக்காக இந்த உலகத்துக்குள்ள நம்ம பாவம் அக்கிரமங்களுக்காக அவரே மறித்து, ஏன்னா 3வது உயிரோடு என்ன பிரச்சனைனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட இப்படிப்பட்ட மனிதனுக்கு இரக்கம் வரும்போது நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவனிடத்துல சொல்லும் போது அவர் காரியத்தை நியாயத்தை தீர்ப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இப்படி தேவனை அறியாதவனுக்கே இப்படி ஒரு எண்ணம் வரும்போது தேவன் நம்மளுக்காக தான், ஏன்னா தேவன் சொந்த குமாரனையே பலியாக்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பலியானது மட்டுமல்ல, நம்மளுக்கு பாதுகாக்கவும் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென், அல்லேலூயா. அப்ப மனுஷகுமாரன் வரும்போது நம்ம விசுவாசத்தை பார்க்க முடியும். ஏன்னு கேட்டா ஏன்னா தேவன் நம்மளோட தான் இருக்கிறார்.
ஏன்னா நம்ம என்னெல்லாம் செய்யறோம்னு அவரு அறிந்து கொண்டே இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. நம்ம போய் நம்மளை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா நமக்கு இப்படி நமக்கு ரட்சிப்பு கொடுப்பாரு, நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லி படிச்சவனுக்கு தான் செய்யணும், படிக்காதவனுக்கு செய்யக்கூடாது, இந்த குடும்பத்தை தான் செய்யணும், அந்த குடும்பத்தை செய்யணும்னு நினைக்க மாட்டாரு. அவரை நோக்கி, ஏன்னா அவர்கிட்ட போய் ஒரு பாரத்தை வைக்கும் போது கண்டிப்பா நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு இயேசுவேன் கூப்பிடும் போது என் ஆண்டவர் இப்படிதான் அற்புதத்தை செய்து விடுவார். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல ஏதாவது கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? வேலைக்கு போகும்போது அங்க ஒரு பிரச்சனை, வீட்டுல ஒரு பிரச்சனை, எந்த இடத்துல நீங்க அக்கம் பக்கத்துல நம்ம இருப்போம், அந்த இடத்துல ஏதாவது உங்களை பத்தி சொல்றாங்களா, உங்களை பத்தி நாசமோசமா பேசுகிறார்களா? இந்த விதவி பெண்களுக்கு இருந்த பிரச்சனை போல உங்களுக்கு இருக்குதா? இந்த நாள்ல கூட நியாயம் தீர்க்கறதுக்கு தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கமடைய விட மாட்டார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா கடவுள் ஒவ்வொரு நாள் நமக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் நம் வாழ்க்கையில இதை பின்பற்றுவதற்காக தான். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தையை அஷ்ட பண்ணாதபடிக்கு நம்மளுக்கு நம் வாழ்க்கையில நம்ம நடக்கிறது வேதத்துல என்ன இருக்குதோ அதுதான் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகிறது. ஆமென் அல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம பின்பற்றணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கலங்காதீங்க, திகையாதீங்க. ஏன்னா யார்கிட்டையும் போய் மனுஷர்கிட்ட சொல்லி சொல்லி அது பெருசாகி மறுபடியும் பிரச்சனை தான் ஆகும். அதே போல இந்த மகள் இந்த விதவை பெண் செய்தது போல நியாயாதிபதி கிட்ட போய் சொன்னாள். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா தேவன் அறியாதவன், ஏன்னா தேவனுக்கு பயப்படாத மனிதன், மனுஷரை அசட்டை பண்ற மனுஷன்கிட்டயே அவ போய் சொன்னான். அப்பனா நம்ம எப்படிப்பட்டவர்கள்? நம் தேவன் அன்பானவர், என் அன்பானவர். நம்ம கண்ணுல கண்ணீர் வந்தா அவர்னால தாங்க முடியாது. நம்ம வேதனைப்பட்டா அவர் நொறுங்கி போயிருவாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுக்காக ஒவ்வொரு பாடுகளையும் பட்டிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அப்பனா இந்த சூழ்நிலையில கூட நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பாரு. எதுக்காக பார்த்து கொண்டு இருக்காருன்னா, நம்ம பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிட மாட்டாங்களா, இயேசுவே கூப்பிட மாட்டாங்களா, அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி அந்த அன்புக்காக இயக்கி கொண்டு இருப்பார். ஆமென் அல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தை பிரச்சனையில அப்பா இயேசுவே நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சூழ்நிலையை மாத்துறவர் தான் நம்ம தேவன். ஆமென் அல்லேலூயா. எல்லாருக்காக அவர் மரித்திருக்கார். இவங்களுக்காக மரிச்சேன், அவங்களுக்காக மரிச்சேன் அப்படியெல்லாம் இல்ல. எல்லா பிள்ளைகளுக்காகவும் எல்லா பாடுகளுக்காகவும் அவர் மரிச்சார். என சிலுவையே புனிதமாகிவிட்டது. ஆமென் அல்லேலூயா. பாவப்பட்ட சிலுவை, என பாவிகளையே அடிக்க வேண்டிய அந்த சிலுவையில அவர் அடித்ததுனால அந்த சிலுவையை இன்னைக்கு நம்ம வணங்குகிறோம். ஆமென் அல்லேலூயா. அந்த சிலுவையே புனிதமாக்கி விட்டார். இது போல நம்ம எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும், எத்தனை அக்கிரமங்கள் செய்திருந்தாலும், நம்ம எந்த சூழ்நிலையிலே நம்மளை அறியாமல் போயிருந்தாலும் இயேசுவே நீங்க கூப்பிடும் போது கண்டிப்பா தேவன் என்ன செய்வாரா? அந்த இடத்துல உங்க பாவத்தை போக்குவார், உங்க சாபத்தை நீக்குவார், உங்க அக்கிரமத்தை எடுத்து போடுவார், உங்களை பரிசுத்தமாக்குகிறதான் இயேசு. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம், அவர் பேரே பரிசுத்தவான். ஆமென் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே தான் நம்ம அழைக்கிறோம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரா? நம்மளுக்கு அவர் நம்ம கிட்ட வரும்போது நமக்குள்ள இருக்கிற எந்த பாவமா இருந்தாலும், எந்த அக்கிரமமா இருந்தாலும் எல்லாமே நீங்கி போய்விடும். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் ஏன்னா நம்மளுக்கு பெரிதான நியாயத்தை தீர்க்க போகிறார். இந்த நாள்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் யாரும் கவலைப்படாதீங்க. இந்த நாள் அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, பிடித்துக் கொள்ளுங்க. பிடித்துக் கொள்ளும் போது இந்த விதவி பெண்ணுக்கு நடந்த அற்புதம் நமக்கும் நடக்கும். ஆமென் அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னு ஒன்றும் கூடாது. அப்பனா நீங்க விசுவாசமா நினைக்கும் போது ஒவ்வொரு ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாருமே, யாக்கோப்ல இருந்து எல்லாருமே விசுவாசித்தார்கள், அவரோட மகிமை கண்டார்கள். ஆமென் அல்லேலூயா. அது போல நம்மளும் விசுவாசமாக இருப்போம், அவரோட மகிமை காண்போம். ஆமென் அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. லூக்காவுல ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்க தானித்தோம் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி. ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அக்கம் பக்கமா இருந்தாலும் சரி, தகப்பனே ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடம், ஒவ்வொரு இடங்களிலும் தகப்பனே கர்த்தாவே
தகப்பனே எதுக்காக ஆண்டவரே தகப்பனே யார் கூட சண்டை போட்டுக்கொண்டு தகப்பனே இல்லாத படிக்கு ஆண்டவரே நியாயத்தை தீக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. தகப்பனே இந்த நாள்ல கூட நான் வந்து நியாயத்தை தீப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. தகப்பனே கத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சாமி. இந்த வேளையில யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க நியாயம் தீர்க்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அனைவரையும் தகப்பனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனை கர்த்தாவே இந்த விதவை பெண்ணுக்கு செய்த அற்புதத்தை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நாயத்தை தீர்க்கும்படிக்கு நீங்க வந்து நாயத்தை தீக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது போல வந்து நாயத்தை தீர்க்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் உங்க கையில் கரத்துல கொடுக்கிறோம், எங்களையும் உங்க கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 God bless you. God bless you.